வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிஒய்என் மூவி ரிவ்யூ தமிழ். ஸோ நான் வந்து மூவியோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறேன்னா, காஞ்சூரிங் த லாஸ்ட் ரைட்ஸ் மூவியோட ரிவ்யூ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி நம்ம சொல்லணும்னா, இந்த படத்தில் பென்சில்வேனியாவில் ஒரு வெஸ்ட் பிட்ஸ்டன் அப்படின்ற ஒரு ஏரியாவில் ஒரு வீட்டுக்கு ஸ்மெல் ஃபேமிலி அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா குடி போகிறாங்க. குடி போகிற உடனே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த வீட்டில் சந்தோஷமாக வாழ்கிறாங்கன்னு நினைக்க போக, அந்த வீட்டில் அவங்க எதிர்பாராத விஷயமா பல அமானுஷ விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபேஸ் பண்ணதை இவங்க ஃபேஸ் பண்ணதை மற்றவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு வயல் நம்ப மாட்டேன்றான். ஸ்கூல் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட சொல்கிறாங்க, மற்றவங்க கிட்ட சொல்கிறாங்க, யாருமே நம்பலை. இதனால் ஒரு ப்ரெஷரில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா இது நடந்த விஷயத்த சொல்ல போக, இது 1983 த வேரன் கப்பிள் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வருது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் உங்கள் வீட்டில் உண்மையிலேயே அமானுஷம் இருக்கா இல்லையா, என்ன இருக்குது, என்ன தான் பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் செக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி இந்த வீட்டுக்குள்ளே வர போக, இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னதான் இருந்தது, இதில் தான் இந்த படத்தோட மொத்த கதை. ஸோ இந்த படம் காஞ்சூரிங் இந்த சீரீஸில் லாஸ்ட் மூவியாகவும், அதே நேரத்தில் போன வருஷம் 2023 த காஞ்சூரிங் டெவில் மீட் டூ இட் அந்த படத்தோட சீக்வலாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் தான் இந்த படத்தில் 9வது பாட்டு. அது இந்த படத்தை இயக்குனது யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த நன் 2, அதுக்கப்புறம் த காஞ்சூரிங் த டெவில் மேட் மீ டூ இட், இந்த 2 படத்தையும் இயக்குன மைக்கேல் சாவேஸ் தான் இந்த படத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இயக்கியிருக்கிறாப்புல. இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வேரன் கப்பலாக வராங்கல்ல, நம்ம பேட்ரிக் வில்சனும் வெரா ஃபிர்மிங்காவும், அவங்க 2 பேரும் அவங்க கொடுத்த ரோலை சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் அவங்க பெர்ஃபார்மன்ஸோட பீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க அப்படின்றது பார்த்திங்கன்னா நான் சொல்லுவாங்க. இதை தவிர்த்து நான் இந்த கப்பலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை வரும், ஜூடின்னு நினைக்கிறேன். ஜூடி ஐ திங்க் ஜூலியா அந்த படம் ஒரு கேரக்டர் வரும். அந்த கேரக்டரை நம்ம மியா டாம்லின்சன் தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை அவங்க கொடுத்த ரோலை சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருப்பாங்க. இதனால தான் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த எப்படி சொல்கிறது, எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் நீட்டாக இருக்கிறதுனால நமக்கு அந்த படம் ட்ராமா மூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ளீனாகவே இருக்குது. இதை தவிர்த்து நம்ம ஸ்மெல் ஃபேமிலியில் ஜாக் அண்ட் ஜெனட் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எலியட்டும் ரெபேக்காவும் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருப்பாங்க. அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் சூப்பராகவே இருக்குது அப்படின்னே வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லுவேங்க. இதை தவிர்த்து இந்த படத்தில் சவுண்ட் டிசைனிங் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா அந்த விஷுவலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோஸ்ட் வர அந்த சீக்வன்ஸாக இருக்கட்டும், அது ஸ்பைன் சில்லிங் மூமெண்ட்டாக எடுத்து பயங்கரமான ஜம்ஸ்கேர் மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்திடுறாங்க. அதனாலேயே இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஃபீல் குட் ட்ராமாவாக வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஜம்ஸ்கேர் மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் வந்து ஒரு ரொம்ப ஜம்ஸ்கேர் மூமெண்ட் இருக்கிற பார்த்தா கொஞ்சம் பயப்படுவேன் அப்படின்றவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா தேட்டரில் போய் பாருங்கள், பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை ஹாரர் லவர்ஸ்க்கெல்லாம் இந்த படம் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக எல்லோரும் போய் பார்த்தீங்கன்னா தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இதை தவிர்த்து இந்த படத்தில் இருக்கிற மற்ற சவுண்ட் டிசைனிங் ஒர்க்கு அது மட்டும் இல்லாமல் அந்த செட் ஒர்க் ஆகட்டும், அதே நேரத்தில் 1973 நடக்கிற அந்த செட் ஒர்க் ஆகட்டும், அதே நேரத்தில் அவங்க 1983 நடக்கிற அந்த மேக்கப் ஆகட்டும், ஆர்டிஸ்டோட ஒர்க் ஆகட்டும், கேமரா கட்ஸ் ஆகட்டும், கேமரா ஷாட்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நம்ம மியா டாம்லின்சனுக்கு பாய் ஃப்ரெண்டாக பென் ஹார்டி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாரு. அவர் கொடுத்த ரோலை சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க. இதை தவிர்த்து சப்போர்ட்டிங் கேஸ்டில் பண்ணவங்க எல்லாருமே இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக அந்த கோஸ்ட் கேரக்டரில் ஒருத்தர் பண்ணியிருப்பாங்க. அவங்க மேக்கப் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஜம்ஸ்கேர் மூமெண்ட்ஸ் எல்லாம் நிறையவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த அளவுக்கு இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 கிஸ்ஸிங் சீன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த படத்தில் என்ன தான் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜம்ஸ்கேர் மூமெண்ட்ஸ் இருந்தாலும் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி சென்டிமெண்ட் ட்ராமா இதெல்லாம், அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் உங்கள் அப்பா அம்மாவோட சமத்தை தான் உனக்கு கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு மியா டாம்லின்சன் கிட்ட நம்ம பென் ஹார்டி சொல்கிற விஷயமாகட்டும், அதே நேரத்தில் ஃபேமிலி ட்ராமா, எமோஷனல் சென்டிமெண்ட்டுன்னு எல்லாமே கலந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர் ஃபிலிமும் ஒரு ஃபேமிலி ட்ராமாவும் சேர்ந்து பார்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. குறிப்பாக இந்த படத்தில் அந்த வீட்டை காட்டுவாங்க, அதே நேரத்தில் அவங்க என்ட்ரியை காட்டுவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. அந்த கோஸ்ட் வர மூமெண்ட்லாம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, அந்த சவுண்ட் டிசைனிங் ஒர்க்லேயே ஸ்பைன் சில்லிங் மூமெண்ட் ஆகி அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜம்ஸ்கேர் மூமெண்ட்ஸை நீங்கள் எல்லாம் ஃபீல் பண்ணுவீங்க. ஓவராலாக இந்த படம் எப்படி தான் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் 5க்கு 4.2 ஸ்டார் ரேட்டிங் தருவேன். கண்டிப்பாக நல்ல படம். கண்டிப்பாக காஞ்சூரிங் ஃபேன்ஸ் என்ன மாதிரியான ஃபேன்ஸுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆஸ் அ காஞ்சூரிங் ஃபேனாக எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இதையே வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ இந்த இடத்துல பதிவு பண்ணிக்க விரும்புகிறேங்க. ஜம்ஸ்கேர் அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்தவரையிலும் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா
நிறைய கிஸ்ஸிங் சீன்ஸும் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது பயங்கரமான ஜம்ஸ்கேர் மூமெண்ட்ஸும் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா U/A சர்டிஃபைடு. அதனால் அடல்ட் மட்டும் இந்த படத்தை போய் பாருங்கள். ஓவராலாக இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் பார்க்கலாம்.